பெரிய ஒரு அநியாயம். மேலான சகோதரர்களே, 200 வருஷத்துக்கு மேலாக ஷரியத்தாக நடைமுறைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சீதனத்தின விஷயத்துல மேலான சகோதரர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு அரபு நாட்டுடைய ஒரு ஆலிம்களும் கிதாப் எழுதப்படல. ஏன் காரணம்? இந்த சீதனம் அங்குள்ள பிரச்சனை ஒன்றல்ல. எந்த அளவுக்கு இந்த மேலான சகோதரர்களே, சீதனத்துக்கு உண்டான அரபு பேரொன்றும் இல்ல. டௌரி என்று தான் சொல்லப்படுவது. டௌரி என்ற இங்கிலீஷ் வார்த்தைய திருப்பி. எனவே இலங்கையில இந்தியாவில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து மஜ்மல் ஃபத்தாவால் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய உலகத்திலே உலக நாட்டில் இருக்கக்கூடிய உலமா சபைகளுக்கு இதை பற்றி உண்டான தெளிவுகளை சென்றதுக்கு பின்னால நிறைய காலத்துக்கு முன்னாலேயே இந்த சீதனம் என்ற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யப்பட்டு இந்த சீதனத்துக்கு உண்டான சகல விதமான விஷயங்களில் தெளிவாக்கப்பட்டு ஹராமாக்கப்பட்டாச்சு. இதுக்கு யாரும் ஹலால் தேர்றதுக்கு யாருக்கும் ஹலாலான பத்துவா படாததுக்கு எந்த ஒரு காரணத்தையும் காட்டலாம். நீங்க பேசுற சில நடைமுறைகளை நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தாரேன். இது நீங்க ஹலாலாகிறதுக்கு பேசுற சில பபாவுக்குள் வார்த்தைகள் இருக்குது. சொல்லிக்கொண்டு போகிற உங்களுக்கு விலங்கு. மேலான சகோதரிகளே, பெரியார்களே, சீதனம் என்பது எந்த அளவுக்கு குற்றமானது, இதனுடைய பாரதூரம் என்ன, எடுக்கிறவன் நிலைமை என்ன, எடுத்து திருமணம் முடிக்கிற திருமணத்துடைய நிலைமை என்ன என்ற எல்லாத்தையும் பற்றியும் நிறைய ஆய்வுகள் உலமாக்கள் மூலமா செய்யப்பட்டு சரியான தெளிவுகள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய இடமே இல்லாதவைகள், சந்தேக வைக்கவான. அதனால முக்கியமாக உலமாக்கள் எடுக்கிற பெரிய ஒரு பத்துவா தான் வலாத்தா குருவம் பாலக்கும் பயிலுக்கும் குரானுடைய வந்திக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஆதாரமாக பிடிக்கிறாங்க. மக்கள் சொத்தை அநியாயமாக சாப்பிடுவாங்க. மேலான சகோதரர்களே, திருமணம் என்ற ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வரக்கூட, திருமணம் என்ற ஒரு ஒப்பந்தம் ஒன்று வரக்கூட, மேலான சகோதரர்களே, ஒரு பெண்ணிடத்திலிருந்து இவ்வளவு தாங்க என்று சொல்லி எதிர்பார்க்கிறது. மேலான சகோதரர்களே, இது ஹராமான சொத்து. எந்த அளவுக்கு இந்த வாக்கள் எங்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க. அதாவது ஒரு மனிதன் காணிய ஒரு ஊட்ட ஒரு கடைய பலாத்காரமாக பைபோட்டாக பிடிச்சு நிற்கிறார் என்றால் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம் பச்சை அநியாயம் என்று. இந்த அநியாயம் தான் இந்த திருமணத்தின நேரத்தில் பேசப்படக்கூடிய இந்த கைகூலி பேச்சு. இந்த கைகூலி பேச்சியும் இந்த ஸ்தானத்தில் தான் உலமாக்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த திருமணத்துடைய நேரத்தில் இந்த கைகூலி கேட்கப்படுற விஷயம் பலவிதமான அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. பலவிதமான அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. சில மக்கள் சேர்ந்தாங்க, நாங்க ஒன்றும் கேட்டு போவதில்லை, அவங்களாக தாரங்களே. நாங்க ஒன்றும் கேட்டு போவதில்லை, அவங்களாக தாரங்களே. சரி, நீங்க கேட்கல தாராங்கன்னு சொல்றீங்களே, கல்யாண ஒப்பந்தம் நடக்கிற நாளைக்கு தார் என்ற சொத்த பொண்ணுடைய தாப்பன் இல்ல நான் நேரத்தோட தார் என்று சொன்னது உண்மை, இப்ப அதை தரமாட்டேன் என்று சொல்லித்தால் கைய பிடிச்சு சொல்லுவியா அவளை முடிப்பேன் என்று சொல்லி இது என்ன கதை என்று சொல்லி பேசாம பேசுவீங்க. அப்ப நீங்க தார் என்று சொன்னதை செல்றீங்க, அவங்க தாராங்க என்று நீ எடுக்கிறதுக்கு அவளோ அடிக்கிறான் என்றதை நீ விளங்கப்படுத்துறா இல்ல. இவன் எடுக்கிறதுக்கு அவளோ அடிக்கிறானே பொட்ட பக்கத்துக்கு செல்றாரு, அவங்க தானே தாராங்களே. அவங்க தாரத்தை தாமிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரைட் இருக்குது. அந்த தாரம் இருந்தால் நீங்க அதை எடுப்பீங்களா? அந்த பெண்ணை முடிச்சு கொள்வீங்களா? அந்த பெண்ணுடைய தாப்ப அந்த கையை பிடிச்சு நீங்க கல்யாணம் முடிக்கிறேன் வார்த்தையை சொல்லுவீங்களா? மேலான சகோதரர்களே, இன்னும் நிறைய பேச்சுகள் இருக்குது. அந்த பேச்சில் ஒன்றுதான் அவன மவளுக்குரிய ஹக்க கொடுங்க. நாங்க உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, உன மவளுக்குரிய ஹக்க கொடுங்க. இவரை நினைச்சிக்கிறாரு, இவர் சீதனம் இல்ல கேட்கிற, இது ஊழே மாத்துறது. உகுரத்தோடாம் பேட்போன கதாவாக் மேக்க நீங்க மினிஸ்டும் ரவட்டன கதாவாக் மேக்க மினிஸ்டும் ரவட்டுவாத இஸ்லாம் என்ன இஸ்லாம் ஏமாறுற விஷயம் ஒன்றல்ல. இஸ்லாத்துல தெளிவு இருக்குது. மனுஷன் ஏமாத்தேலோ அல்லாஹ் ரசூலா ஏமாத்தேலா. மேலான சகோதரர்களே, மவளுக்குரிய ஹக்கு அவங்களுக்கு தெரியுமா? அதுல விவரத்தை பத்தி இதனுடைய பாரதூரத்தை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? அவளுக்குரிய ஹக்குன்னு சொல்றீங்களே, அப்படி ஒரு ஹக்கு இஸ்லாத்துல இருக்குதா? இல்லையே, அப்படி ஒன்று சொல்லப்பட்டு இல்லையே. மேலான சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னை மவளை திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய நேரத்தில் மவளுக்குரிய ஹக்குன்னு சொல்லி
அவருக்கு கொடுக்கிறது எப்ப கட்டாயமாகும் என்றிருந்தா எப்ப கட்டாயமாகும் தெரியுமா? ஏற்கனவே இவர் ஒரு மவனையோ திருமணம் முடிச்சு வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மவனுக்கு இல்லாத மவனுக்கு ஒரு தொகையை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறாரே, அந்த கட்டத்தில் இந்த மவனுக்குரிய ஆக்கியம் அவளுக்கு கேட்கலாம். ஏன்? அவருக்கு அது சேர்த்து சேர வேண்டியது. ஒரு வாப்பா அப்படி இல்லாத சொத்துக்கு உரிமையாளி வாப்பாவா ஆயிக்கலாம், இல்லாத தாயா ஆயிக்கலாம். ரெண்டு பேரும் ஒருத்தரு உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் புள்ளைக்குரிய உரிமை என்று சொல்லி ஒன்றும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டில்ல. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எப்போ வாப்பா இல்லாட்டி சொத்துக்கு உரிமையாளி மௌத்தாகிறாரோ இப்ப உரிமை என்று சொல்லி ஒரு பேச்சுக்கு இடம் இருக்குது. இதுக்கு நீங்க வாழிடலாம், இதை நீங்க கேட்கலாம், இதுல எந்த தடையும் இல்லை. அதுவும் கேட்கணும். புள்ளைக்கு சேர வேண்டிய ஆக்க புள்ளைக்கு கொடுக்கின்றான். புள்ளைக்கு சேர வேண்டியத நீ எழுதி கொள்ள வேண்டாம். இதுக்கு என்ன அர்த்தம்? மேலான சகோதரர்களை, படிச்ச முட்டாள்களா இருக்கிறார். ஒரு பக்கத்தை பேச மறந்துட்டேன். இன்னைக்கு நிறைய கலம்பு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய அநியாயம். பிள்ளைகளை நல்லா படிச்சு வைக்கிறார், நல்ல ஒரு இடத்துல வேலையை பழக்கிற, நல்ல ஒரு சொப்புக்காக வேண்டி அவனை பழக்கிட்டு நல்ல ஒரு சம்பளத்தை இருக்கிறார், நல்ல வீடு வாசல் வாகனத்தோட வாழ்றான். இந்த பிள்ளைக்கும் சேர்த்து இந்த பிச்சையை வாங்க வைக்கிறீங்களே, அவனுக்கு தான் எல்லாத்துக்கும் சக்தி இருக்கிறே, அவனை விட பேசி வைக்கிறீங்களே. பச்சை அநியாயம், ஹராம். அந்த சொத்துக்குரிய நிலைமை என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த சொத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மேல சகோதரர்களை அதையும் விலகிக்கோங்க. அடுத்த பேசின விஷயத்துக்கு நான் வாரேன். சொத்து பிள்ளைக்குரிய உரிமை என்றது மேலான சகோதரர்களே, உம்மா அப்பா மௌத்தா போனாக்கா வாப்பா உம்மா உசுரோடு இருக்க போல பிள்ளைட சொத்தை பங்கு வைக்கிறதா இருந்தால் ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள என்று வித்தியாசம் பார்க்காம எல்லாத்துக்கும் சரிசமமாக பிரிக்கணும். இதுதான் சரியத்துடைய ரூல்ஸ். நீ புள்ளைக்குரிய உரிமையை கொடுக்க செல்லு, முழு புள்ளை சொத்தை சேர்த்து முழுங்கிறியே. அது மட்டுமல்ல, புள்ளைக்குரிய உரிமையை கொடுக்க செல்லி அந்த வாப்பா உமா ஊரூரா பிச்சை கேட்க வைக்கிறியே, 4 பேருக்கு மத்தியில கைய நீட்ட வச்சு அந்த புள்ளையுடைய சொத்தாக ஆக்க போறியே. இது புள்ளையுடைய உரிமையா? இது யாருக்கு சொல்ற கதை மேலான சகோதரர்களே? இது யாரையும் வாக்குற கதைகள் இதெல்லாம். இதெல்லாம் பேசுறவன் ஆம்பளையா? மேலான சகோதரர் வெட்கமில்லாதவன். ஒரு மகனுக்கு சம்பாதிக்க வழி இல்லையா, தொழில் இல்லையா, நோம்ப பழக்கல, கல்யாணத்தை வழக்க வாரம், அவனுக்கு 50 வயசுல தான் சம்பாதிக்க ஏழுமா, அப்பா முடிச்சு கொடுங்க. அது இல்லாட்டி அவனை விட்டுல வைங்க. சும்மா சீரழிக்கமான விசாத்தையும் பெண்களையும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, பிள்ளைக்குரிய சொத்து என்று சொன்னார். பாபா பிள்ளைக்குரிய சொத்தை கொடுக்கிறதா இருந்தால் அந்த சொத்து பிள்ளைய சொத்து. யார் அதுல சொந்தம் பாராட்டுற? பிள்ளைக்குரிய சொத்தை கொடுக்கிற சொல்லி அந்த சொத்தை நீட்டான சொந்தம் பாராட்டுறான். புள்ள பாராட்டுறது இல்லை, அது பிள்ளைக்கு அதனுடைய உரிமையே இல்லாம போகுது. பிள்ளைக்கு கொடுக்க சொன்னா அந்த பிள்ளையோட சொத்து பிள்ளைக்கு சேரும். அவத்தான் அதுக்கு சொந்தக்காரி. அப்படியே இருக்கிற நீத்தானே அதை சொந்தமாக்கி கொள்ற. இது என்ன பேச்சு? அடுத்த மேலான சகோதரர்களே, சரியத்திலே இன்னொரு பக்கம் இருக்கிறது. ஒரு வாப்பா தகப்பன் உயிரோடு நீக்கப்பட பிள்ளைக்கு சொத்துக்களை கொடுத்துட்டால் அந்த வாப்பா அந்த சொத்தை திருப்பி எடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது இஸ்லாத்துல. நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இஸ்லாமோட காலத்துல நடந்த நிறைய விஷயங்கள் நீக்கி அந்த வாப்பா மௌத்தாவை காட்டி பிள்ளைக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் அந்த சொத்தை வாப்பாக்கு திருப்பி எடுக்கேது. சரி, பிள்ளைக்குரிய சொத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வாப்பா அந்த சொத்தை திருப்பி கேட்டா நீங்க கொடுப்பீங்களா? எனக்கு தந்ததேன்னு சொல்லி நீங்க சொந்தம் பாராட்டுவீங்களே. அப்ப என்ன அர்த்தம் இதுல? இது அவருக்கு கொடுக்கப்பட்ட சொத்து அல்ல, நீ மறைமுகமாக சீதனமாக பெற்ற சொத்து. அவருக்கு கொடுக்கப்பட்ட சொத்து அல்ல. வாப்பா மகனுக்கு கொடுத்ததா இருந்தால் மகன சொத்தை வாப்பாக்கு கேட்கறதுக்கு ரைட் இருக்கிறேன். திருப்பி கொடுக்குறீங்க இல்லையே, கேட்டா நீங்க மறுக்கிறீங்களே, மகனை சேர்த்து விட்டுக்கு அனுப்புவீங்களே. சீதன கொடுமையால எத்தனை டிவோர்ஸ்கள் இலங்கையில நடந்திருக்குது. இந்த ஆம்பளைக்கு எல்லாம் கியாமத்துல கிடைக்க போல இறங்கும். மேலான சகோதரர்களே, இந்த ஆண்கள் எல்லாம் கியாமத்துல பட்டப்பட இறங்கும். இவர் பெரிய ஆட்சி, இவர் பெரிய ரவுலியா போல வாழலாம், இவர்கிட்ட தாண்டி தொப்புளுக்கு கீழைக்கலாம். மேலான சகோதரர்களே, இவருக்கு கியாமத்துல படப்பட விளங்கும். இதனுடைய தௌபாவையும் நான் பின்னுக்கு செல்றேன். அதை செய்யாம மௌத்தா போனா இவருக்கு இருக்கிற தண்டனைகளை விலகப்படுத்துறேன்.
வேளாண் சகோதரர்களை பெரியார்களே, இன்னொரு பக்கத்துல நிகழ்த்திக்கக்கூடிய ஒரு வாதாட்டம் தான் பொண்ணை பெற்றவரால் வரக்கூடிய பேச்சுண்டு. இவரு பேசிடுவாரு, இவருக்கு என்ன தெரியும்? பொண்ணை பெற்ற எங்கட உள்ளத்துல இருக்கிற நோவு வருத்தம் நாங்க வென்று கொண்டிருக்கிறோமா எங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா மவளோட வயசுள்ள எத்தனையோ பெண்கள் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டிகளோடு இருக்கிறாங்க, இன்னமே இந்த மவள் வீட்டுக்குள்ள கேக்குது. சரி, மேலான சகோதரர்களே, தாயாக இருந்தால் தகப்பனா இருந்தால் இந்த வருத்தம் இந்த கவலை உள்ளத்தில் நீக்கத்தான் செய்யும். நான் இல்லைன்னு சொல்லல, எங்கட உள்ளத்துல நீ நிறக்கம் இல்லாம நான் பேசல. எங்களுக்கும் பிள்ளைய நீக்கிது மேலான சகோதரர்களே. பாசம் என்பது எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனாலும் மேலான சகோதரர்களே, நீங்க இந்த பேசுற பேச்சு சீதனத்தை கொடுத்தாவது என்ன பிள்ளைய முடிச்சு கொடுத்து கரசேக்கதானே நாங்க பார்க்கிறோம். என்ன நீங்க பேசுறீங்களே, இந்த பேச்சளவுல நியாயம், செயலளவுல உங்களோட பிள்ளைக்கு செய்யற அநியாயம். என்ன அநியாயம் என்று நீங்க கேட்கலாம். நான் சொல்ல என்ன அநியாயம் என்று சொல்லி, மேலான சகோதரர்களே, ஷரியத்தின் அடிப்படையில எவன் சீதனம் இருக்கிறானோ அவன் நிலமா மண் பத்தா பாபா அலத்தின் பத்தாஹு பாப பக்கரின். எந்த ஒரு மனிதன் கை நீட்டி கேட்கிற பழக்கம் உள்ளவனா இருக்கிறானோ, ஆட்கள்கிட்ட கை நீட்டி கேட்கிறானோ, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வறுமையுடைய வாசலை தொடர்ந்து சொல்லுவான். மேலான சகோதரர்களை, இப்ப நீங்க செல்வீங்களே சீதனத்தை குறித்தாவது நான் முடிச்சு வைக்கணும் என்று நீங்க யாருக்கு தெரியுமா முடிச்சு வைக்கிறீங்க? ஒரு பிச்சைக்காரனுக்கு. பிச்சைக்காரன். இப்ப நீங்க சும்மா ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு உங்களோட மகளை முடிச்சு வைப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனும் இந்த பிச்சைக்காரனும் ரெண்டு பேரும் உண்டு. கரை சேர்க்கிறீங்கன்றீங்களே, இது கரை சேர்த்தரா? ஒரு பிச்சைக்கார பயலுக்கு அவனை பிள்ளைய முடிச்சு வச்சிருக்கிறீங்க. இது கரை சேர்க்கிறதல்ல, இது தாக்குறது. இன்னொரு பக்கம் மேலான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு பணத்துக்காக வேண்டிய ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்களோ அல்லாஹ் அந்த மனிதன் ஏழ்மைய கட்டாயம் உண்டாக்குவான். சீதனம் எடுத்து முடிச்சவங்களுக்கு ரெண்டு விதமான தண்டனைகள். ஒன்று சீதன பொருளோட சேர்த்து அவட பொருள் முற்று முழுதாக அழியும். அப்படி இல்லாட்டி அல்லாஹ் அந்த மனிதனை விட்டு கொடுப்பான். நாங்களும் கேட்கிறோம் இல்லையா? சில மக்கள் ஆராய்ச்சி வாழ்றாங்களா, ஆனால் நல்ல இருக்கிறாங்களே. நபி இஸ்லாமாவ செல்லாமா சதாலி கவினோ இஸ்தித்ராஜ், அல்லாஹ் விட்டு முடிக்கிறான். இங்க முடிச்சா லேசாக அவனுக்கு கிடைக்கும், அங்க முடிச்சா லேசாக கிடைக்காது. அதனால வேளாண் சகோதரர்களே, சீதனம் இருக்கிறவனுக்கு தண்டனை கட்டாயம் இருக்கத்தான் செய்யும், சந்தேகம் இல்ல. எப்படி ஜகாத்துடைய பொருள் இருந்து வெளியா காட்டி அந்த சின்ன சொச்சமும் பெரிய சொச்சத்தை அழிச்சு நாசமாக்குமோ, இதே போல சீதனமா பெறப்படுற பணமோ பொருளோ ஈக்கிறதம் சேர்த்து அழிச்சு இல்லாமல் ஆக்கிடும். ஈக்கிறதம் சேர்த்து அழிச்சு இல்லாமல் ஆக்கிடும். அடுத்தது மேலான சகோதரர்களே, சீதனத்துக்கு உலமாக்கள் இருக்கக்கூடிய இன்னொரு குர்ஆனுடைய வசனம் உண்டு. இன்னைக்கு எங்க ஷரியத்துல இல்லாத ஒரு சட்டத்தை ஷரியத்தாக மாற்றப்பட்டு செய்யப்பட்டு கொண்டீங்க. ஷரியத்துல இல்லாத ஒரு விஷயம் சீதனம். சில கல்யாணங்கள் அக்ரிமெண்ட் சீதனத்துக்கு மேலதான் நடக்குது. சீதனம் இல்லாட்டி அக்ரிமெண்டே இல்ல. அப்படி என்ன அர்த்தம்? கல்யாணம் என்றால் சீதனம் என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு சீதனமும் ஒரு கட்டாயமான ஷரியத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் நடக்குது. சீதன பேச்சே இல்லாட்டி கல்யாண பேச்சே இல்ல. சரியா இல்லையா? சரியா இல்லையா? இது மேலான சகோதரர்களே, சீதன பேச்சு இல்லாம நின்று போன கல்யாணங்கள் எத்தனை கிடைக்குது. அதனால யாரு சீதனத்தை கல்யாணத்துக்குண்டான ஒரு ஷருத்தாக ஒரு நிபந்தனையாக இருக்கிறாரோ, ஒரு கண்டிஷன், அவனோட மகளுக்கு தந்தால் முடிப்பேன், தந்ததனால முடிச்சேன், மகளுக்கு சீதனத்தை குடித்த சுட்டி நான் கல்யாணம் முடிச்சு கொண்டேன் என்ற அடிப்படையில் எவன் முடிக்கிறானோ அவன் விஷயத்துல குர்ஆனுடைய ஆயத்தை உலமாக்கள் எங்களுக்கு விளம்பரப்படுத்துறாங்க. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலைக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் விதிக்காத ஒரு சட்டத்தை யாரு சட்டமாக ஆக்குறானோ, கல்யாணத்துக்குரிய ஒரு கண்டிஷனாக இன்றைக்கு நிற்கிறது. அந்த கண்டிஷனாக யார் ஆக்குறாங்களோ அவன் அநியாயக்காரன். மமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலைக ஹுமுல் காஃபிரூன். யார் அல்லாஹ் விதிக்காத ஒரு சட்டத்தை சட்டமாக ஆக்குறானோ அல்லாஹ் நிராகரிச்சவன். நீங்க செல்றீங்க அவன மௌல சீதனத்தை கொடுத்தா அதை முடிச்சு வைக்கணும் என்று நீங்க முடிச்சு வைக்கிறவன் தான் என்று பார்த்துக்கோங்க.
நீ யாருக்கு தெரியுமா முடிச்சு வைக்கிறீங்க? பச்சை அநியாயக்காரனுக்கு, அல்லாத சட்டங்களை மீறி நடக்கிறவனுக்கு. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். யார் அல்லாத சட்டங்களை மீறி நடக்கிற, நீ யாருக்கு தெரியுமா முடிச்சு வைக்கிறீங்க? பச்சை அநியாயக்காரனுக்கு, அல்லாத சட்டங்களை மீறி நடக்கிறவனுக்கு. வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். யார் அல்லாத சட்டங்களை மீறி நடக்கிறாங்களோ அவங்க பாசிகூன்கள். பாசிகூன்கள் என்ற வார்த்தைக்கு அல்லாவே விரிவுரை செஞ்சு தந்திருக்கிறார். வலா யக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. எப்பயுமே யார பாசிக் என்ற இஸ்லாத்துல முடிவு செய்யப்பட்டதோ அந்த மனிதன் தெரிந்து எந்த ஒரு பிசினஸையும் எடுக்கலாம் என்ற அர்த்தம் அவனை சபையில முன்னுக்கு எடுக்கலாம். அவனை சபையில ஒரு நாளும் முன்னுக்கு எடுக்கலாம். அவன் பின்னுக்கு தான் ஈக்கணும். எப்படியாக ஒரு மாப்பிள்ளத்தான் அவன்கிட்ட மவளிட மாப்பிள்ள சீதளம் எடுத்தவனா இருந்தால் இப்ப விலங்குதா இல்லையா அவன மவளிட மாப்பிள்ளையிட நிலைமை. நீங்க கரை சேர்க்கிற என்ற நோக்கத்துல முடிச்சு வச்ச அந்த மருமகன் நிலைமையை பாருங்க. மேலான சகோதரர்களே, சில நேரம் நான் செல்வது அவளுக்கு கசப்பா இருக்கலாம், ஆனா இது உண்மை. என்னது, உன மவள சீதனம் கொடுக்காம முடிச்சு வைக்க ஏலாட்டி உன மவள ஒரு கன்னியாகவே வச்சு அவ வீட்டிலே குமராகவே இருந்து மௌத்தா போறது பிரச்சனையே இல்லை. மேலான சகோதரர்களே, கசப்பு தான் இதை கேட்கறதுக்கு. கியாமத்துடைய நாளையில சீதனம் கேட்ட ஒவ்வொரு ஆம்பளையுடைய நல்ல அமல்களையும் இந்த பெண்ணுக்கு தாராளமா இருக்கிறது. சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. மேலான சகோதரர், உலமாக்கள் தீர்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. சீதன கொடுமைப்படுற பெண்களுக்கு கியாமத்துடைய நாளையில சீதனம் கேட்டனுடைய அமலுடைய விஷயத்துல அல்லாஹ் தீர்வளிப்பான். மகள் கல்யாணம் முடிக்காம குமரா மௌத்தா போனது உலகத்துக்கு ஒரு பாடம் தான், ஒரு வேதனைத்தான். மேலான சகோதரர்களே, தாங்கிக் கொள்ளே உண்மை. ஆனால் கியாமத்துடைய நாளையில அது ஒரு நஷ்டம் அல்ல, அது ஒரு கைசேதம் அல்ல, அது ஒரு பிரச்சனையே அல்ல. மேலான சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு உண்டான வழி, அல்லா இடத்துல நெருங்கிறதுக்கு உண்டான வழி சீதனை கேட்ட ஒரு ஆம்பளையிலையும் அல்லா இடத்துல மாட்டி தேவையான அளவு எடுத்துக்கொள்ள. மேலான சகோதரர்களே, பிள்ளையார்களே, அதனால தயவு செஞ்சு ஒரு மவளை கரை சேர்க்கிறேன் நினைச்சுக்கொண்டு இப்படி பிச்சைக்காரனோட கையில ஒப்படைக்கவான. தனக்கு சம்பாதித்து தின்னத்துக்கு சீவன் இல்லாதவனுக்கு என்னத்துக்கு பொண்டாட்டி, தண்ட சோத்துக்கு வழி தெரியாதவனுக்கு என்னத்துக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டின சொத்தால தான் வாழணும் என்று நினைக்கிறவன் நாமளையும் அல்லே. இது நான் இஸ்லாத்துல விஷயத்துல இருந்து கொஞ்சம் பின்னுக்கு போவோம். நான் பொதுவாக யோசிப்போம், ஒரு ஆம்பளை கழகம் தான் ஷரியத் குர்ஆன் ஹதீஸ் என்பதை விட்டுட்டு ஒரு ஆம்பளையுடைய தன்மை கழகு என்ன, தான் சம்பளித்து தந்த பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறது. இது ஒரு ஆணுக்கழகு, இது ஆணுக்கழகு. மேலான சகோதரர்களே, இதைத்தான் நாமளும் சொல்றோம். குர்ஆன் அல்லாஹ் ஒரு ஆணுக்கழகு என்ன, கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை பராமரிக்கிறது தான் ஒரு ஆணுக்கழகு. பெண்ட சொத்தை தின்றவன் அவன் ஆம்பளையும் அல்ல. மேலான சகோதரர்களே, ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ஆம்பளையும் அல்ல. இன்னும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிலப்படுத்துறாங்க, மன் ரவஜ கரீமத்தஹு மின் ஃபாஸிகின் ஃபக்கத் கதஅ ரஹிமஹா. நான் சொன்னேனே, எவன் சீதனம் எடுத்து முடிக்கிறானோ அவன் பாசிக் என்று சொல்லி நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இந்த மனிதன் தந்த மவள, தந்த புள்ளைய மவள பாசிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறானோ அந்த மனிதன் தந்த மவள உறவை முடிச்சு கொண்டுட்டாரு. அந்த மவள் இந்த வாப்பாக்கு மவளை அல்ல. கரை சேர்க்கிறேன்னு சொல்றீங்க, உன மவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் என்று சொல்றீங்களே. இஸ்லாம் சொல்லுது, சீதனம் எடுத்து முடிக்கிற ஒரு ஆம்பளைக்கு அவன மவளை முடிச்சு வச்சால் உன மவளே அல்லாது, உன மவளே அல்லாது. மேலான சகோதரர்களே, உன மவளா இருந்தால், உன ரத்தமா இருந்தால் அந்த பிள்ளைய சொர்க்கத்துக்கு வழியத்தான் நீங்க பாப்பீங்க. நரகத்தை சம்பாதிக்கிற ஒத்தண்ட கையில சேர்த்து அந்த மவளை ஒப்படைச்சு அவளையும் நரகவாதியாக்குற நிலைமைக்கு நீங்க தள்ள மாட்டீங்க. மேலான சகோதரர்களே, பிரியாணிகளே, இப்ப நான் அவங்களுக்கு பேசவாளேன் வளமையான சீதனத்தால் உலகத்துல நடக்கிற கொடுமைகள். இந்த கொடுமைகளுக்கு யாரு காரணமா இருக்கிறானோ ஷரியத் அவருக்கு என்ன தீர்வு கொடுத்திருக்கிறேன். நீ பார்ப்போம் மேலான சகோதரர்களே, சீதனத்தால பெண்கள் மட்டுமல்ல அவதிப்படுறாங்க, குடும்பத்துல ஆண்களும் சேர்த்து அவதிப்படுறாங்க. ஒரு குடும்பத்துல நான் ஒத்தரிக்கிறாரு, தங்கச்சிமாரு தாத்தமா இருக்கக்கூடிய கட்டத்துல பொதுவாக ஒரு கடமை அல்ல.
தாத்தா தங்கச்சியை கொடுத்துட்டு தான் நானும் தம்பி முடிக்கணும் என்ற ஒரு கடமை அல்ல. என்னாலும் ஒன்றா பிறந்த ஒரு பாசத்தினால அந்த நான தம்பி மாதிரி தாத்தாவை கொடுத்துட்டுத்தான் தங்கத்தை கொடுத்துட்டான் நான் கல்யாணம் முடிக்கணும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறாங்க பாசத்தினால. அதனால என்ன நடக்குது, ஆண்கள் கூட 35-40 வயசு காட்டியும் திருமண வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தாத்தா தங்கச்சி கொடுத்துக் கொள்ளணும் என்றதுனால. இந்த ஒரு பிரச்சனை. இந்த சீதன கொடுமையால எத்தனை பேரு எத்தனை ஊர்வல பேசி கேட்கக்கூடாத வார்த்தைகளும் தந்த மவுளுக்காக கேட்டுக்கொண்டு வராங்க. கேட்கக்கூடாத வார்த்தைகளும் தந்த மவுளுக்காக கேட்டு பொறுத்து கொண்டு வராங்க. அது மட்டுமல்ல, பெண்கள் வெளிநாட்டில் பேசி விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க மவளை கொடுக்கணும் என்றதுனால. சீரழிக்கிறீங்களே மேலான சகோதரர்களே, ஏன் இந்த அளவுக்கு சமுதாயத்தை ஒரு அதாவது இழிநிலைக்கு எடுத்து தள்ளுறீங்க? கேவலம் மேலான சகோதரர்களே, அநியாயம் செய்ய வானம் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு. உனக்கு சம்பாதிக்க வழி இல்லாட்டி நீ கல்யாணம் முடிக்க வானம், நீ பேசாம நோய் முடிச்சு கொண்டே நீ சமுதாயத்துல 1000 பேர் குத்தவாளி ஆக்குவாய். நீ ஒரு ஆள் சீதனம் கேட்க பேசி ஒரு ஆயுத சீதனத்துக்கு பின்னால எத்தனை 1000 அநியாயம் நடக்குது. அது விளங்குதில்லை அவருக்கு. அவருக்கு சண்டியும் ஊடும் காணியும் தான் அவருக்கு தோணும். ஆனா அது வரத்துக்கு உண்டான வழிகள் அவங்க செய்யறது ஒரு அநியாயமாக. வட்டிக்கு எடுத்து கடனுக்கு எடுத்து மேலான சகோதரர்களே எத்தனை அநியாயங்கள் நடக்குது. இவனுக்கு விளங்குதில்லை அவருக்கு சல்லி வந்து சேனா போதும் நினைச்சு கொண்டு நிற்கிறான். சொல்றார் இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. நான் சொல்றதல்ல, உலமாக்கள் ஏகோபித்து சென்ற தீர்ப்புகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவனால சமுதாயத்துல பிரச்சனை உண்டாகுதோ, ஆண்களும் பெண்களும் எவன காரணமா வச்சு தவறு செய்யறாங்களோ அந்த மக்கள் நரகவாதிகள். அவன மவளை யாருக்கு கொடுக்குறீங்க என்று சொல்லி அவன மவளை எவன்கிட்ட கையில ஒப்படைக்கிறேன் விளங்குதா? இதை விட நல்லதா இல்லையா அவன் நம்ம வீட்டுல காக்க வைக்கிறது? கண்ணீராய்க்கும் கவலையாய்க்கும் பிரச்சனையே இல்லை. அதை விட கையில கொடுக்கிறவன் எப்படியா கொண்டவன் என்று பாருங்க. அவன் எவ்வளவு சீர்கெட்டவன் என்று பாருங்க, சீரழிஞ்சவன் என்று பாருங்க. தாரை சீதனம் எடுத்து தௌபா செய்யாம மௌத்தாவுறாங்களோ அவன் நரகவாதிகள் என்று சொல்லி அந்த குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குரானுடைய வசனத்தை இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாக்கி உலமாக்கள் தீர்வாக வச்சிருக்கிறாங்க. எனக்கு மேலான சகோதரர்களே, பிரியாணிகளே, கொடுத்து முடிக்கிறது இஸ்லாத்துல வாஜிப். மகர் கொடுத்து முடிக்கணும் வாஜிப். கொடுத்து முடிக்கிறது மேலான சகோதரர்களே முகாலபத்தில் சொன்ன விஷயத்துக்கு மாற்றமான பக்கத்தில் நாம பேசுறதா இருந்தால் கொடுத்து முடிக்கிறது வாஜிப், எடுத்து முடிக்கிறது ஹராம். கொடுத்து முடிக்கிறது கட்டாயம், எடுத்து முடிக்கிறது ஹராம் என்று உலமாக்கள் எங்களுக்கு தெளிவான ஒரு தீர்வை தந்து வச்சிருக்கிறார். மேலான சகோதரர்களே, இப்ப சீதனத்தை எடுத்த பணத்துல விஷயம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறேன். பணமாக சீதனம் எடுத்தால் அந்த பணத்தால் செய்யக்கூடிய ஒவ்வொரு வியாபாரமும் ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் ஒவ்வொரு சதமும் ஹராம். சீதனத்தை எடுத்து உரிமை பாராட்டக்கூடிய வீடுகள், வாகனங்கள், காணிகள், கடைகள் முழுசும் ஹராம். உரிமை பாராட்டிக் கொண்டிருக்கிறார் சீதனமாக எடுத்து. மேலான சகோதரர்களே, மவளுக்கு கொடுத்ததாக மவள பெயர்ல இருக்குது, மவளுக்கு சேர வேண்டியதா இருக்குது. அவரே அதில் வச்சு சம்பாதிக்கிறார். குத்தமே இல்ல. சீதனமாக பெற்று தந்த சீதன பொருளாக நினைச்சு தந்த சொத்தை நினைச்சு பராமரிக்கிறாரே, இந்த சொத்து முழுசும் ஹராம். மேலான சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அட்டகாசம்! இந்த சீதனத்தை எடுக்கிறவனோ எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யறான். ஏதோ பெற்றோர்கள் பிள்ளைய கொடுக்கணும் என்ற நோக்கத்துல சில வாக்குறுதிகளை கொடுக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி தாரேன் முடிச்சதுக்கு கூட கொஞ்சம் காலம் சென்று இந்த மாதிரி அடிப்படையில் உங்களுக்கு இதை நான் கவா பண்றேன்னு சொல்லி சில வாப்பமாறு சொல்லி முடிச்சு வைக்கிறாங்க. மகன் கொடுக்கணும் என்ற நோக்கத்துல முடிச்சதுக்கு கூட வாப்பா தாரன்றது தரல் என்றதுனால மகனை விட்டுக்கு அனுப்புற. அவனோட வாப்பா ஒரு முனாபிக்கா, அவனோட வாப்பா ஒரு முனாபிக் சொல்றத சேரார் இல்ல. இவர் முனாபிக் என்று பேசுறவன் பெரிய ஒரு பாசிட். மேலான சகோதரர்களே, எத்தனையோ பெண்கள் சீதனம் கொடுக்கப்படாததுனால, வாக்களிச்சுகள் கொடுக்கப்படாததுனால திருப்பி அனுப்பின ஆண்கள் என்ற சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். அவங்களுக்குள்ளுக்கும் ஈப்பாங்க. சீதனம் எடுத்தவங்க நிறைய பேரும் ஈப்பீங்க. மேலான சகோதரர்களே, இந்த சொத்து ஹலாலாக மாற்றிச்சு. வேற எந்த வழியிலும் ஹலாலாக மாற்றிச்சு. உலக யார்கிட்ட இந்த சொத்தை பெற்றீங்களோ அவர்கிட்ட பேர்த்து சொல்லணும், இந்த சொத்தை
நான் உங்கள்கிட்ட பெற்றது நீங்க திருப்பி வாங்கிக்கோங்க சொல்லி. இதுதான் தீர்வு. வேற எந்த தௌபாவும் இல்லை. இதுக்கு வேற எந்த தௌபாவும் இல்லை. மேலான சகோதரர்கள், இந்த சொத்தை நீங்க திருப்பி வாங்கிக்கொள்ளணும். அந்த கட்டத்துல அவர் சொன்னார், இல்ல இந்த சொத்தை நான் அவளுக்கு அன்பளிப்பு செய்றேன் என்று சொல்லித்தான் அவளுக்கு பெற்றுக்கொள்ளேனும். இல்ல திருப்பி நீங்க தாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த சொத்தை நான் தர்றதுக்கு இவ்வளவு கடன் பட்டிருக்கிறேன், இவ்வளவு பிரச்சனைகளா இருக்கிறேன், அது எல்லாத்தையும் கெட்டிக்கொள்ள இப்ப ஏழாம் இருக்குது, திருப்பி தந்துடுங்க என்று சொல்லிட்டால் திருப்பி கொடுத்துத்தான் ஆகும். வான் பண்ணல நீங்க திருப்பி கேட்டுட்டா அவளே அனுப்பிடுவேன் என்றுட்டா அவளை எப்படி கேட்க மாட்டாரு. அதனால மேலான சகோதரர்களை, வாழ போறது கொஞ்சம் காலம். பெரிய வீட்டுலத்தான், சொந்த வீட்டுலத்தான், சொந்த வாகனத்துலதான் வாழணும் என்று நினைச்சு கல்யாணம் முடிக்க வானம். உங்களுக்கு சீவனிக்கிற ஒரு கூலி விட்டு எடுத்து உன பெண்ணுக்கு, நீங்க எடுக்கிற மனுஷிக்கு, உன வைப்புக்கு ஏதோ ஒரு அடிப்படையில சாப்பாடு கொடுத்து காப்பாற்ற சக்தி இருக்குதா, இப்ப முடிங்க. சொந்த வீட்டுல தான் வாழணும். சில மக்கள் வாழாட்டம். நேற்று முன்னாடி நான் கேட்டேன், மேலான சகோதரர் சொல்றாங்களாம், நாங்க இங்க முடிச்சு எங்க இருக்க போறோம் என்று. உனக்கு முடிச்சு ஈக்கிறவன் இல்லாட்டி முடிக்காதே. யாரோ முடிக்க சொன்ன, முடிச்சு ஈக்கிறவன் இல்லாட்டி முடிக்க போகணும், அவ்வளவுதானே. இதுக்கு மேல என்ன விஷயம் இருக்குது? மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால கொஞ்சம் சிந்தனை செய்யுங்க. இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு உண்டான சில வழிகளை உங்களுக்கு செல்றேன். இது வாஜிப் அல்ல. இந்த அநியாயத்தை சமுதாயத்தில் அடிச்சு ஒழிக்கணும் என்றதுக்கு சொல்வேன். திருமணங்கள்ல சீதனம் எடுக்கப்படக்கூடிய கல்யாணத்துக்கு கலந்து கொள்ளவான அதை முற்றுமுழுதாக தவிர்த்துக்கோங்க. அடியே சொல்ல மேலான சகோதரர்களே, இதெல்லாம் பச்சை அநியாயம். இவ்வளவு காலம் இலங்கையில பல தூக்கி பறக்கக்கூடிய ஒரு பாவம், ஷரியத்தாக எடுக்கப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு பெரிய பாவம். அதனால இந்த பாவம் நடக்கக்கூடிய கட்டங்கள்ல இந்த மாதிரி நடந்துக்கோங்க. ஏழுமான கடினமா இருக்க மேலான சகோதரர்கள். ஏன் சீதனம் எடுக்கிறவனுக்கு முடிக்கிறதுக்கு ஷரியத்துல அனுமதி கொடுக்கப்படாதவன் அவன். எனவே அவனுக்கு இஸ்லாத்துல திருமணம் என்பது வாஜிப் இல்லாதவன். எனவே அவனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. அதனால அந்த கல்யாணத்துக்கு நாம போய் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. உன குடும்பங்கள்ல நீங்களோட இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் சரியான ஹலால தேடிக்கோங்க. மௌத்தாவும் கியாமத்துல அல்லாஹ் முன்னுக்கு நிற்போம் என்ற ஒரு பயம் இருந்தால் இதை பற்றி சரியாக உணர்ந்துக்கோங்க. எனவே இந்த விஷயங்கள் பேசின முக்கியத்துவம் மௌத்தோட காரியம் ஹலாசோட அவசியம் அல்ல. எனக்கு உங்களுக்கு